ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயலாக் நிறுவனம் ரிலீஸ் பண்ணியிருக்க ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டயலாக் நிறுவனம் ரிலீஸ் பண்ணியிருக்க ஈஸி கேஷை பற்றி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு பிறகு நிறைய பேர் சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயலாக் ஜீனி ஆப்பை பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த அப்ளிகேஷனில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஃபீச்சர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. டயலாக் ஜீனி ஆப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் அப் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு கட்டாயம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லாட்டி உங்களுடைய கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ நீங்கள் வந்து ஆட் பண்ணியே ஆகணும். ஈஸி கேஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் அப் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் ஜீனி ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. கட்டாயம் வந்து உங்களுடைய ஏதோ ஒரு டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ நீங்கள் யூஸ் பண்ணியே தான் ஆகணும் உங்களுடைய பேமெண்ட்ஸை வந்து மேக் பண்ணுறதுக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கேயாச்சும் ஷாப்பிங் போனீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பிறகு அது அப்படியே மொபைல் பேமெண்ட்டாக மாற ஆரம்பிச்சதுல இருந்து இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. யூபே, ஜீனி, இம்கேஷ், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுடைய பேமெண்ட்ஸை வந்து உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலமாக பண்ணலாம். நீங்கள் எந்த ஒரு கார்டையோ எதையோ வெளியெடுக்காமல் உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய சான்ஸை வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன், அதாவது டயலாக் ஜீனி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸ் வந்து மேக் பண்ணலாம். இதில் பில் பேமெண்ட்ஸ் கூட உங்களுக்கு வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல வந்து பேங்க் அக்கவுண்ட் வந்து ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக்கை வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கும் இந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன்ல இந்த அளவு ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு வீடியோவில் வந்து பார்க்க முடியாது. ஸோ கட்டாயம் இதில் பார்ட் 2 வீடியோ வந்து அப்லோட் ஆகும். ஃபர்ஸ்ட்டாக இந்த அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, என்னென்ன விஷயங்கள் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனில் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி டயலாக் ஜீனி அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணனால எனக்கு வந்து ஓப்பன் அப்படின்னு ஷோ ஆகுது. நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிலாட்டி கட்டாயம் இன்ஸ்டால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அப்போ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாங்குவேஜை தான் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் இங்கிலீஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நான் வந்து நெக்ஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கெட் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கெட் ஸ்டார்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கட்டாயம் டயலாக் நம்பர் தான் என்டர் பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு விருப்பமான மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணலாம். என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக்கை வந்து நீங்கள் ஆன் பண்ணதுக்கு பிறகு கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ஐசி நம்பரை வந்து நம்மளுக்கு வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. என்ஐசி நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணதுக்கு பிறகு கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 டிஜிட்ல வந்து ஒரு பின் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த பின் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜீனி அப்ளிகேஷன் மூலமாக எந்த ஒரு இடத்துல பேமெண்ட் பண்ணாலும் இந்த பின் நம்பர் வந்து கட்டாயம் யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த பின் நம்பர் வந்து நம்ம என்டர் பண்றோம். ஸோ ஞாபகம் இருக்க பின் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்க. பின் நம்பரை என்டர் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய அந்த பின்னை வந்து மறுபடியும் என்டர் பண்ணி ஆப்புக்குள்ளுக்கு போகலாம். ஸோ ஆப்பில் லாகின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின் நம்பர் இல்லாட்டி உங்களுடைய ஃபோனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குன்னா கட்டாயம் ஃபிங்கர் பிரிண்ட்டையும் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று வந்து உங்களுக்கு வந்து கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஆப்புக்குள்ளே போயிட்டோம். ஆப் ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான இன்டர்ஃபேஸ் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. இல்லை மேலே பார்த்தீங்கன்னா ஜீனி அப்படின்னு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் யுவர் பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ இல்லாட்டி சேவிங் அக்கௌண்ட்டோ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்து நம்மளுடைய பேமெண்ட்ஸை வந்து மேக் பண்ணலாம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேனர் ஆட் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேவிங்கை வந்து உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாக சேவ் பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா QR கோட் மூலமாக உங்களுக்கு வந்து பே பண்ணலாம். அந்த ஆப்ஷனும் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு ஷோ பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பே அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா பே பில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு டயலாக் மொபைல், ஹோம் ப்ராட்பேண்ட், டயலாக் டெலிவிஷன், டயலாக் CDMA இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து டயலாக் கனெக்ஷன்ஸ் இருக்குன்னா அதை வந்து ஜீனி அப்ளிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக வந்து பேமெண்ட் பண்ணலாம். எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் இருந்தே பார்க்கலாம்.
அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி பேமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யூட்டிலிட்டி பேமெண்ட்ஸை வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை யூஸ் பண்ணி பே பண்ணலாம். அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டுக்கு கூட உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸ் பண்ணலாம். இதை விட இன்னொரு நல்ல விஷயம், ஏன்னா கிரெடிட் கார்டுக்கு வந்து பேமெண்ட் பண்றது பார்த்தீங்கன்னா சில அப்ளிகேஷன்ஸ்ல வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் இதை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட், டிராவல், இந்த மாதிரி நிறைய பில்ஸ் வந்து உங்களுக்கு பே பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து இதில் நம்மளுக்கு ஜீனி அப்ளிகேஷன் மூலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு என்னன்னா நீங்கள் வந்து ஈஸி கேஷ் மாதிரி டாப் அப் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லாட்டி கார்டோ யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட்ஸ் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் QR அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் QR கோடை ஸ்கேன் பண்ண உடனே உங்களுடைய ஜீனி அப்ளிகேஷன் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற அமௌண்ட் வந்து ஷோ ஆகும். அதை வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கேன் QR அப்படிங்கிறத யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ஈஸியாகவே பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து மணியை வந்து சென்ட் பண்ணலாம். ஈஸி கேஷ் வாலெட்ல இருந்து கூட சென்ட் பண்ணலாம், இல்லைனா பேங்க்ல இருந்து கூட உங்களுக்கு சென்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமான மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுடைய மணியை வந்து சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் ஜீனி அப்ளிகேஷன் மூலமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்ட் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு விஷயம் சொன்னேன், இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ டயலாக் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சேவிங் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா டயலாக் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது கீழே தான் வரும். ஸோ நம்மளுக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ் டிபாசிட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சேவிங் அக்கௌண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது ரெண்டில் எந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனாலும் இதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கெட் அ லோன் அப்படின்னு நம்மளுக்கு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து இன்னும் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னு தான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் லோன் அப்படின்னு நம்மளுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் வந்து நம்மளுடைய டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணோன்னா சம்டைம்ஸ் வந்து இது வந்து நம்மளுக்கு ஆக்டிவ் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கீழே வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட் பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ இல்லாட்டி சேவிங் அக்கௌண்ட்டோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுடைய கார்டை வந்து இதுக்கு வந்து லிங்க் பண்ணலாம். எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் லிங்க் பண்ணி உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸ் வந்து பண்ணலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஈஸி கேஷ் வாலெட் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது. நம்ம ஆல்ரெடி ஈஸி கேஷ் வாலெட்டை பற்றி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்க்கலாம், மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஸ்டார் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டார் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேவிங், லோன், கிரெடிட் கார்டு பேமெண்ட் ஆப்ஷன், அப்புறம் ஈஸி கேஷ், ஸ்டார் பாயிண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நான் சொல்லியிருந்தேன், அதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் வந்து நம்ம அந்த விஷயத்தை வந்து பார்க்க போகிறது இல்லை. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறதுல ஒரு ஐடியா, பேசிக் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களோட ஸ்டாக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து உங்களுக்கு எத்தனை காலம் வேணாலும் வச்சிருக்கலாம். ஸோ உங்களுக்கு செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற காலத்தில் உங்களுக்கு வந்து அதை செல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹோம் சர்வீஸ் டிரான்சிஷன் மெனு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மெனு பாரை வந்து கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து தேவையான சகல விஷயங்களும் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியா இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களையும் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜீனி அப்ளிகேஷன் யாராச்சும் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா அவங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன்ல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். இது தவிர இந்த அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றது, மியூச்சுவல் ஃபண்ட், இந்த மாதிரி 2 விஷயங்களையும் நம்ம தனிப்பட்ட வீடியோஸ்ல பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோவே நம்ம அதை பார்த்தோம்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு லென்த்தான வீடியோவா மாறிடும். ஏன்னா தனித்தனியா அந்த 2 விஷயங்களையும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. அந்த விஷயங்களை வந்து நம்ம தனியா ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுனாலும் ஓபன் பண்ணலாம். இதுல சில விஷயங்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணி மட்டும் காட்டுறேன். அக்கௌண்ட் ஓபன் பண்றதுனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஓபன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓபன் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கெட் ஸ்டார்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. கட்டாயம் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா 18 வயதுக்கு அதிகமான ஒரு நபரா இருக்கணும். அதுவும் ஸ்ரீலங்காவோட பிரஜையா இருக்கணும். ஸ்ரீலங்கனா இருக்கணும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப், செல்ஃபி, பர்சனல் கான்டெக்ட், எம்ப்ளாய்மெண்ட், இந்த மாதிரி டீடைல்ஸ் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவிங் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணலாம். அது வந்து ரொம்பவே ஈஸியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோல் பேஸ்ட் ஃபிக்ஸ் டிபாசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் ஒரு தடவை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 விதமான அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டார்கெட் அமௌண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டிபாசிட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. டைம் நம்ம தனி ஒரு வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ ஜீனி அப்ளிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து பில்ஸை வந்து பே பண்ணணும்னா இந்த அளவு விஷயங்கள் தான் பண்ணணும். அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்ஸை வந்து ஈஸியாகவே வந்து பே பண்ணலாம். ஸோ யூட்டிலிட்டி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு நல்ல அப்ளிகேஷன். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்தவங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இது தவிர ஏதாச்சும் ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிள் ஆகிருக்குன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து மற்ற நபர்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தவிர இன்னும் பல அப்ளிகேஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு ப்ரோ, அந்த அப்ளிகேஷனை வந்து ரிவ்யூ போடுங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நேம்ஸையும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு பார்த்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.